தங்கிவிடுகிறார். தூதர்கள் எல்லாம் படவில் ஏறி இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போகிறார்கள். திடீரென்று நடுஜாமத்திலே புயலும் அங்கு காற்றும் வீசிக்கொண்டிருக்கிறது. நடுஜாமம் ஆன பொழுது இயேசு கிறிஸ்து தண்ணீர் மீது நடக்க ஆரம்பித்து அந்த படவின் அருகாமையில் வருகிறார். சீடர்கள் எல்லாம் அதை பார்த்து அது ஒரு ஆவி என்று சொல்லி பயப்படுகிறார்கள். பயப்படாதிருங்கள், நான் தான் என்று இயேசு அவர்களை திடப்படுத்துகிறார். அப்பொழுது பேதுரு, நீர் தேவனே ஆனால் நான் உம்மண்டைக்கு நடந்து வரும்படிக்கு எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கிறான். இயேசு அவனை பார்த்து சொல்கிறார், நடந்து வா என்று அவனுக்கு சொன்ன பொழுது பேதுரு படகிலிருந்து இறங்கி தண்ணீரின் மீது நடக்க ஆரம்பிக்கிறான். பேதுரு தன்னுடைய கண்களை இயேசு கிறிஸ்துவின் மீது வைத்து விசுவாசத்தோடு அவன் நடக்க ஆரம்பித்த நேரத்தில் அவன் கடலுக்குள்ளாக மூழ்காமல் அவன் நடந்து சென்றான். திடீரென்று பேதுரு அந்த அலைகளை பார்த்து அவன் விசுவாசத்தை இழந்து போய் அவன் பயந்ததினாலே தண்ணீருக்குள் மூழ்க ஆரம்பித்தான். இயேசு உடனே தன்னுடைய கரத்தை நீட்டி அவன் கரத்தை பிடித்து அவர் தூக்கி எடுத்தார். பிரியமானவர்களே, பேதுரு விசுவாச குறைச்சலில் அவன் மூழ்கிக் கொண்டிருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய கரம் அவன் கரத்தை பிடித்து அவனை தூக்கி திடப்படுத்தி அவனை ஒரு விசுவாசத்திற்குள்ளாக, ஏன் சந்தேகப்பட்டாய் என்று சொல்லி இயேசு கிறிஸ்தவனை திடப்படுத்தி அவன் விசுவாசத்திற்குள்ளாகவே இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்பின காரியத்தை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அநேகரை இயேசு இப்படியாய் விசுவாசத்தில் நிலைப்படுத்தி வைத்திருக்கிறார். நாம் எத்தனையோ முறை வீழ்ந்து இயேசுவின் விசுவாசத்தை சில வேளைகளில் விட்டு நாம் இயேசுவை விட்டு சற்று தூரமாக நாம் ஓடின போதெல்லாம் இயேசு நம் பின்னாக வந்து அவருடைய கரத்தை கொடுத்து மீண்டுமாய் நம்மை படுகொழியிலிருந்து தூக்கி மேலே கொண்டு வந்து நிறுத்தி நம்மை திடப்படுத்தி விசுவாசத்திலே மீண்டும் தொடர்ந்து ஓடும்படிக்கு அவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். பிரியமானவர்களே, நான் இயேசுவின் கரமானால் நான் எத்தனை பேருடைய வாழ்க்கையை தூக்கி எடுப்பதற்காக என் கரத்தை கொடுக்கிறேன் என்று சொல்லி